அந்த அரைச்சி எடுத்த மிக்சரை இதில் கலந்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மசாலா அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்கணுமோ அதை சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அது கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓரளவு எல்லா மசாலாவுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 250 கிராம் காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காளான் ஃபுல்லாகவே அந்த மசாலாவில் படுற அளவு ஃபுல்லாகவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாமே வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில்